पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு 4வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொஞ்சோண்டு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ற காரியத்தை தான் நான் முதல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் பண்றது. ஆதாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்ன பில்டிங் கட்டினாலும் அந்த பில்டிங் நிற்காது. பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த விஸ்வரூப தரிசன யோகம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய தியான ஸ்லோகம். இப்போ எந்த தேவதையோட ஒரு உபாசனையா இருந்தாலும், ஒரு நாம ஜபமா இருந்தாலும், எல்லாத்துலேயும் அந்த பூர்வ பாகம் உத்தர பாகம்னு 2 இருக்கும். ரிஷி நியாசங்கள் எல்லாம் இருக்கும். அங்கன்யாசம் கரண்யாசம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திரத்தையோ இல்லை ஒரு தியானத்தையோ ஒரு ஜபத்தையோ பிரயோகம் பண்ணணும், எந்த ரிஷிக்கு பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு நடுவில் தான் அந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், மையப்பகுதியாக இருக்கும். ஸ்தோத்திரமோ இல்லை ஜபமோ. திரும்பவும் ஸ்தோத்திரம் பாராயணமெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, ஜபத்தெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் கரண்யாசம் அங்கன்யாசம் கரண்யாசம்லாம் பண்ணி ரிஷியாதி நியாசங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு சமர்ப்பணம் பண்ணி முடிக்கிறது. அப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல மையப்பகுதி தான் பிரதானம். இப்ப விஸ்வரூப தரிசன யோகம் இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு தியான ஸ்லோகம். எப்படி பகவான தியானம் பண்றது அப்படின்றது இதுல சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட தியானத்துல முதல் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஸ்தூல ரூபத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதுல பாகவதத்துல பார்த்தீங்கன்னா இங்க இல்லாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகவதத்துல பார்த்தீங்கன்னா சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு சொல்றார். சுவாமி, இந்த தியானத்தை நம்ம எப்ப பண்ண போறோம் சுவாமி? ஃபர்ஸ்ட் நான் அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை, தியானத்தை நம்ம எப்ப பண்ண போறோம் அப்படின்னா, பிரதானமா பார்த்தீங்கன்னா சிரவண மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி இதை பண்றது ரொம்ப நல்லது. வேதாந்தத்துல மாண்டிக்ய உபனிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, அகாரத்தை உகாரத்துல லயம் பண்ணி, உகாரத்தை மகாரத்துல லயம் பண்ணி, மகாரத்தை அமாத்திரான்னு சொல்லக்கூடிய சொரூபத்துல லயம் பண்ணி அத்வைத சித்தியை அடையிறது பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியத்துல 12 மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வாங்கிக்கிறதெல்லாம் ரிசீவ் பண்றது எல்லாமே நாலேஜ் பார்த்தீங்கன்னா இப்ப அப்ளை பண்ண முடியாது. இப்போ சிரவணம் தான் பிரதானம். பதார்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க. மெத்தட்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்லா முழுசா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சோட இது பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். மனனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படிதான் அப்படின்னு அதையும் நல்லா மனனம் பண்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா மனனமும் பண்ணி என்ன பண்ணணும், லய பிரக்கிரியாவுக்கு போகணும். இந்த லய பிரக்கிரியாக்காகத்தான் பார்த்தீங்கன்னா முதல்ல விராட் ரூபத்தை தியானம் பண்ணி அந்த விராட்டையும் விஸ்வனையும் நானும் விராட்டும் ஒண்ணு அப்படின்னு தியானம் பண்ணி மனசு அதுல நல்லா நின்னதுக்கு பிறகு அதை பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பனும் தைஜசனும் ஒண்ணு, என்னுடைய சூக்ஷ்ம தேகமும் பகவானோட சூக்ஷ்ம தேகமும் ஹிரண்ய கர்ப்ப தேகமும் ஒண்ணு அப்படின்றதுல லயம் பண்ணணும். அதுக்கப்புறம் தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நான் ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்றேனே, அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். நானும் ஈஸ்வரனும் தூக்கத்துல இருக்கிற ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரை அந்த ஈஸ்வரன் இடத்துல லயம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர ரூபம் கூட ஒன்றும் தெரியலைன்னு நான் சொல்றேனே, அதுவும் கூட வாஸ்தவத்துல இல்லை. அது மாதிரி ஒரு மாயா தத்துவம் ஒன்று இல்லவே இல்லை. நாமரூபங்கள் இல்லாத குணங்கள் 3 குணங்களோடு கூடிய
அந்த மாயா தத்துவமும் பொய்யானது அப்படின்னு தன்னிடத்திலேயே அதையும் லயம் பண்ணிட்டு தானா நிற்கணும். இதுதான் உபதேசம். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா யாருக்கு உபதேசம் செய்யப்படுது அப்படின்னு கேட்கும்போது 2 இடத்துல உபதேசங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பரீட்சித்து இறக்குற தருவாயில இருக்கிறான். 7 நாள் தான் அவனுக்கு இருக்கு. இது சொல்லவும் பட்டிருக்கு. யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இறக்குற தருவாயில இருக்கிறோமோ அப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும், இந்த விஸ்வரூப தாரணைய பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். நான் பாத்தீங்கன்னா 2வது கிளாஸ்ல இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் யோகத்தை பத்தி. யோகத்து மூலமா அடையிறது, மோட்சத்தை அடையிறது எப்படி அப்படின்னு ரொம்ப எலாபரேட்டா பின்னாடி பேச வருது. அந்த அத்தியாயம் எல்லாம் படிக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 2வது ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் தான் இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்க போறேன். ஆனா முதல் ஸ்கந்த, அந்த 2வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் பாத்தீங்கன்னா விஸ்வரூப தியானத்தை பத்தி பாத்தீங்கன்னா சுக மகரிஷி பரீட்சித்துக்கு சொல்றாரு. சும்மா கேட்டுட்டு போறது இல்லை. இது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, ஸ்தோத்திரம் பண்றது போயிடுறது, பாராயணம் பாராயணம் பாராயணம். நிறைய பேர் பாராயணத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க. பாராயணம் எதுக்குன்னா பாராயணத்துக்காக எழுதலைங்க. அது பாத்தீங்கன்னா கவனம், ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பாராயணம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பல சுருத்தியெல்லாம் பார்ப்பீங்க. அதே மாதிரி பகவத்கீதையை பாராயணம் பண்ணினா இந்தந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணா என்னன்னு மகாத்மியத்துல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸ்காந்த புராணத்துலலாம் பாத்தீங்கன்னா மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பாராயணம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு. இருந்தாலும் பிரதானம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாராயணம் பண்றது பிரதானம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றார், சுகமுனிவர் பாத்தீங்கன்னா பரீட்சித்தை நோக்கி சொல்றார். என்ன பண்ண அப்படின்னா கிரகாத் பரிவிரச்சிதோ தீரகா, கிரகத்திலிருந்து பாத்தீங்கன்னா தீர புருஷன் வீட்டை விட்டு வெளியில போகணும், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு. சுகமுனிவர் விரக்தராச்சே. யாருக்கு சொல்றா அது ரொம்ப முக்கியம். யாருக்கு சொல்றான்னா ராஜாக்கு சொல்றார். ராஜாவா இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா திருதராஷ்டிரனும் காந்தாரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை விட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, வயசான காலத்துல ஹரித்வார் பக்கத்துல பாத்தீங்கன்னா போய் இருந்துகிட்டு கங்கை கரையில இந்த இந்த தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தியானத்திலேயே இருந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இந்த யோகா அக்னி வெளிப்பட்டு பாத்தீங்கன்னா பர்ணசாலையே எரிச்சு, காந்தாரியும் பாத்தீங்கன்னா அந்த பர்ணசாலைக்குள்ளார பிரவேசம் பண்ணி திருதராஷ்டிரரும் காந்தாரியும் ஒன்னாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த சாயுஜ்ய முக்தியை பாத்தீங்கன்னா அடையிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேயும் பரீட்சித்துக்கு சொல்லும் போதே ஆரம்பிக்கிறார். கிரகாத் பரிவிரஜதோ தீரக, முதல் ஸ்கந்தத்து 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார் பாகவதத்துல. கிரகாத் பரிவிரஜதோ தீரக, வீட்டுல இருந்து கிளம்பினவன். இப்ப சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்றீங்க. இதே லய பிரக்கிரியாவுக்கு போகணும் அப்படின்னா ஏகாந்தத்துக்கு போகணும். எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஃபேமிலி டச்சே இல்லாம ஏகாந்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா ஏதோ நதிக்கரையோ இல்லை ஒரு தீர்த்தமோ இல்லை ஒரு க்ஷேத்திரமோ வச்சுக்கிட்டு எளிமையா ஒருவேளை ஃபுட்டை மட்டும் சமைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பேசாம ஒதுங்கிக்கணும். நல்லா ஒதுங்கி இருந்துகிட்டு என்ன பண்ணணும், புண்ணிய தீர்த்த ஜலா புளுதகா, நல்ல புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது. அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல நல்லா பாத்தீங்கன்னா முங்கி எழுந்தவன் சுச்சவு விவிக்தக ஆசீனக, நல்ல சுத்தமான இடத்துல ஏகாந்தமா, விவிக்தக ஆசீனக நல்லா ஏகாந்தமான இடத்துல இருந்துகிட்டு விதிவத்து கல்பிதாசனே, சொல்லப்பட்ட ஆசனத்துல விதிப்படி 6வது அத்தியாயத்துல இல்லைன்னா பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா சுச்சவு தேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசனங்களை பத்தி, எப்படி தலை உடம்பெல்லாம் வைக்கணும்னு ஆசனங்களை பத்தி சொல்லும். அதே மாதிரி யோக சூத்திரம் யாராவது படிச்சிருக்கணும் அப்படின்னா அந்த யோக சூத்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி விதிவத்து கல்பிதாசனே ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு அபியசேத்து மனசா சுத்தம், இந்த மனசை சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும், முதல்ல அபியாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். அபியாச யோகம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். 12வது சாப்டர்ல இதையே சொல்ல போறார். அப்ப அந்த அபியாச யோகத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்படி பண்ணணும், அந்த மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரிவித் பிரம்மாட்சரம் பரம் அபியசேத், நல்ல 3 அக்ஷரங்களை உடைய அகார உகார மகாரம்னு சொல்லக்கூடிய 3 அக்ஷரங்களை உடைய
ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா அபியாசம் செய்ய வேண்டும். மனோ யச்சேத் ஜிதஸ்வாசோ, இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லி அடக்கணும். கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா பிராணாயாமத்தையும் பண்ணி என்ன பண்ணணும், ஜிதஸ்வாசக, பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீர்க்க சூக்ஷமமா மாத்தி ஓங்காரத்தோட சேர்ந்து 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 அபியாசத்தை பண்ணி இந்த பிராணனையும் என்ன பண்ணணும், தீர்க்கமா லெந்தா ரொம்ப சூக்ஷ்ம பிராணனா மாத்தினீங்க அப்படின்னா பிராணன் வசப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பீஜம் அவிஸ்மரன், அந்த பிரம்ம பீஜம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை வந்து மறக்காம வந்து பாத்தீங்கன்னா அதையே ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிராணாயாமம், அப்புறம் ஓங்காரம். 2வது ஸ்கந்தத்துல வந்து பகவான் என்ன சொன்னாரோ அதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஏகாதச ஸ்கந்தத்துல முக்தி ஸ்கந்தத்துல உத்தவருக்கு சொல்லும் போதும் வந்து பாத்தீங்கன்னா 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சரிச்சுட்டு, இந்த ரெண்டும் பேஸ், இந்த ரெண்டும் மனசை வந்து சஞ்சலம் இல்லாம பண்றது. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் அபியாசம் பண்ணணும். நித்தியம் பிராணாயாமத்தை வச்சுக்கணும், நித்தியம் ஓங்கார அனுஷ்டானத்தை வச்சுக்கணும். இதனால என்ன சாமி நடக்கும் அப்படின்னா சஞ்சலம், மனசோட சஞ்சலம் நிவர்த்தியாகும். மெதுவா மெதுவா காமக்ரோதங்கள் நிவர்த்தியாகும். இதை அபியாசம் பண்ணிக்கிட்டே இப்ப வர்றது. இதை பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நியச்சேத் விஷயேபியோ, மெதுவா சிரவண மனனம் பண்ணோன்னு மெதுவா மெதுவா கம்மி பண்ணிக்கிட்டே வர்றது. எக்ஸ்ட்ரோவெட்டா இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் இன்ட்ரோவெட் ஆக்கிக்கிட்டே வர்றது. இந்திரிய விஷய போகங்கள்ல போகாம நியச்சேத் விஷயேபியா, விஷயங்கள்ல லோக விஷயங்கள்ல இருந்து கண்ட்ரோல் பண்றது இந்திரியங்கள் எல்லாத்தையும். யோ அக்ஷன்னு மனசா புத்தி சாரதி, அக்ஷான் இந்த மனசுனால இந்திரியங்களை, அக்ஷானா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, நல்லா கண்ட்ரோல் பண்ணி புத்தின்ற விவேக புத்தி மூலமா என்ன பண்ணும், புத்தின்ற சாரதி மூலமா பஞ்ச இந்திரியங்களை கடிவாளம்னு சொல்லக்கூடிய அந்த மனசு மூலமா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணிட்டு மனக்கர்மபிர் ஆக்ஷிப்தம் சுபார்த்தே தாரயத்யா, என்ன பண்ணணும், இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்க மனசை வந்து, மனசு எப்பவுமே கர்மத்துலதான் போகும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்னு. அந்த மனசோட சஞ்சலத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா கூட வந்து தத்துவ ஆராய்ச்சி பண்றது மூலமா. இப்ப நம்ம பண்றதெல்லாம் எதுக்குன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலேயே போற மனசை உட்கார வச்சு வேதாந்த விசாரம் பண்றோம். நல்ல வேதாந்தத்தை விசாரம் பண்ணி திரும்ப 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 ஈஸ்வரனோட ஒரு சகுன ரூபத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தாரணை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ற தாரணை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தாரணை எப்படி சுவாமி பண்றது அப்படின்னா, ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து ஏகாதச அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். நேற்று ஒரு சங்கு பார்த்தேன், ஏதோ ஒரு கடையோட இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கு, இவ்வளவு பெரிய சங்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபத்தையே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல கிராஃப்ட் எல்லாம் பண்றவங்கலாம் இங்க இருக்காங்க. நல்ல விக்கிரகத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான விக்கிரகத்தையோ இல்ல தெளிவான போட்டோவையோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகம் 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 19 ஸ்லோகத்தை சொல்லுது. நம்ம இவங்க நேற்று கோமதி சங்கரன் அம்மா கேட்டாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எப்படி மொத்தத்தையும் தாரணை பண்ணணுமா? மொத்தத்தையும் தாரணை பண்ண முடியாது. இப்ப நம்ம சொல்ல போற எல்லா ஸ்லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு 20-30 ஸ்லோகங்கள் பண்ணப்படுது. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. காயத்ரி உபாசனை பண்ணும் போதும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யால வைஸ்வானர வித்யாவை உபாசனை பண்ணும் போதும், இப்ப நம்ம விஸ்வரூப தரிசனத்தை தியானம் பண்ணும் போதும், இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு, ஓங்காரத்தோட உபாசனை பண்ணும் போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி சொல்றார், தத்ரைகாவயவம் தியாயேத், தத்ர ஏக அவயவம் தியாயேத். முக்கியமான சொல்லுது. முதல்ல விஸ்வரூப தரிசனத்தை வந்து ஒரு போட்டோவோ நல்ல சித்திரத்தை நேற்று நான் ஒரு 2-3 போட்டோஸ் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு நல்ல போட்டோ ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அதை பாருங்க. நம்ம இவங்க லலிதா ஸ்ரீராம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 போட்டோ அனுப்புனாங்க. அப்புறம் வேணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகர், அவங்களாம் முருகர் உபாசனை பண்றவங்க, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ அனுப்புறாங்க. போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நான் ரிஜெக்ட் அப்படின்னு தூக்கி போட்டேன்.
இந்த குரங்கு மாதிரி என்ன பண்ண பிடிச்சி தூக்கி போட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தாரணை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஆரம்பிக்கணும் அப்படின்னா பார்ட்டா தியானம் பண்ணணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரிய லகரியில வந்து பார்த்தீங்கன்னா அம்பால வர்ணனை பண்ணும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், பார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார். அதே மாதிரி விஸ்வரூபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் முதல்ல இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணை மட்டும் சுவாமியோட கண்ணை மட்டும் பாக்குறதுன்னு ஒரு அபியாசம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணை மட்டும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா அந்த ஒவ்வொரு அங்கம், மூக்கு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அவருடைய உதடுகள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த சின்ன எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த காதுகள் எப்படி இருக்கு, கிரீடம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா திராட்டக்குன்னு என்ன அர்த்தம், ஸ்தூலமா உத்து பார்க்கறது. உத்து பார்த்து ஓம் 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 ஓம்னு கண்கள் ரூபத்தை பார்க்கணும். கண்ட ஃபுல் ரூபத்தை பார்த்தீங்கன்னா வராது, நம்மள அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. அதனால்தான் இங்க சொல்லும் போதே சொல்றார் சுக மகரிஷி, தத்திரை காவயவம் தியாயே தத்திர ஏக அவயவம் தியாயே அவியுச்சின்னேன சேதசா. விச்சின்னம் அப்படின்னா துண்டுபடாத மனதினால் வேற எந்த ஒரு தாட்டும் உள்ள வராம என்ன பண்ணணும், சுவாமியோட ஏதாவது ஒரு அங்கத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணணும் சித்தத்தினால. மனோ நிர்விஷயம் யுக்துவா, எப்படி பண்ணணும், மனசுல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த விஷயத்தையும் பண்ணாம சுவாமியோட கண்களை மட்டுமே பாக்குறது. ஏன் ஆரம்பிக்கணும் தெரியுங்களா, கண்கள் ரொம்ப விசேஷம், ரொம்ப ஆக்கர்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா வலது கண்ணில் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நிற்கிறார், நம்மளோட எல்லா வலது கண்ணிலையும். தட்சிணி அக்ஷ புருஷன் அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு, விராட் உபாசனை. அப்ப வந்து கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு முதல்ல கண்களையே பார்த்து ஒரு 2 மாசம் 3 மாசம் அபியாசம் பண்றேன். நான் கண்களை மூடினா இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் கண்ணை மூடினா கிருஷ்ணரோட கண்கள் எனக்கு உள்ளார வரும். அபியாசத்தோட பலம். கண்ணை மூடினா அவர் என்ன பாக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடினாலும் அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்கள் எனக்கு உள்ளார விஷன்ல வரணும். அது மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரணைய பண்ணணும். எப்படிப்பட்டது, மனோ நிர்விஷயம் யுக்துவா, உட்கார்ந்து மனசோட வேற எந்த விஷய சிந்தனையும் இல்லாம பண்ணணும். பண்ணிட்டு தத கிஞ்சன நஸ்மரேத், கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ததக பிறகு நீங்க எதை தாரணை பண்ணீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மறக்கவே கூடாது. நான் சொல்றேன்ல, நான் பண்ணி இப்ப டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எப்ப அபியாசம் பண்றதா இருந்தாலும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலையாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷமாவது, இப்ப கூட இத்தனை வருஷங்கள் ஆனாலும் எனக்கு நல்ல சுவாமியோட ஃபுல் முகமும் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறது தான் நான் தியானம் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் டெய்லி அபியாசத்துல என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்தி பண்ண வைக்கிறேன். ஸ்தூலம் தற்பயத்தே பூர்வம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை தான் திருப்தி செய்ய வைக்க வேண்டும். அகாரத்தை உபாசனை பண்றது, ஸ்தூல ஓங்காரத்தை சொல்லி அந்த விராட்டை வந்து பாத்தீங்கன்னா திருப்தி பண்ணணும். முதல்ல பார்க்கணும், பார்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்வாங்கணும். வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மரணம்ல இருந்து விஸ்மரணம் பண்ணக்கூடாது. கிஞ்சன நஸ்மரேத், வேற எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணக்கூடாது, பகவானோட விஷயம் மட்டும்தான் சிந்தனையில இருக்கணும். பதம் தத் பரமம் விஷ்ணோஹோ, அதுதான் பரமபதம்னு பேரு. எது சுவாமி அப்படின்னா மனோயத்திர பிரசீததி. இந்த தாரணைய பண்ணி இந்த மனசு எப்ப பிரசன்னமாகுதோ, பிரசீதத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஷதல்ரு தாத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலம்னு அர்த்தம். பிரசீதத்தின்றதுக்கு அர்த்தம் நிர்மலம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாம சர்வ விருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரூபத்திலேயே நீங்க எதை தியானம் பண்றீங்களோ அதுலயே மெர்ஜ் ஆகுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமம் பதம். தத்து பரமம் பதம் விஷ்ணோஹோ, அதுதான் விஷ்ணுவோட பரம பதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சாமி இந்த ப்ராசஸ் எதுக்கு சுவாமி அப்படி யாராவது கேட்டீங்க அப்படின்னா, 20வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய 3 குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ் இருக்கா, அதை பத்தி சொல்ற. ரஜஸ்தமோபியாம் ஆக்ஷிப்தம் விமூடம் மன ஆத்மனஹ. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சதா காலமும் என்ன பண்ணும், ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இந்த 3 இருக்கு. விடிய காலம்புறதுல இருந்து முக்கியமானது நான் அதான் சொல்றது.
விடிய காலம்பரம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா சத்துவ குணம் வேக்கப் ஆயிடும். அப்ப தமோ குணம் கம்மியா இருக்கும். ரஜோ குணம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிருக்காது. சூரியன் வேணும் ரஜோ குணத்துக்கு. சூரியன் வரத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். நல்லா ஆழ்ந்து தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா தமோ குணம் போயிடும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்றீங்கன்னா ரஜோ குணம் போயிடும். சத்துவ குணத்துல நல்லா தாரணை பண்ண முடியும். ஒரு 4:30 மணி 4:40 உட்கார்ந்தீங்க அப்படின்னா 3:40 உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஒரு 5 மணி 5:30 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அப்ப இந்த அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ரஜஸ்னாலையும் தமஸ்னாலையும் ஆக்ஷிப்தம் விமூடம் மனக நல்ல க்ஷிப்தமாகிறது, சஞ்சலிக்கிறது ரஜோகுணம். அதே நேரத்துல வந்து விமூடம் அப்படின்னா மயங்கி போறது தமோகுணம். எப்போ இது ஆகுதோ எச்சேத்து தாரணையா தீரும். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணையினால. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், கண்ணு மூடக்கூடாது. முதல் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடினா தூங்கிடுவீங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடினா என்ன ஆயிடும், லயத்துக்கு போயிடும் மனசு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபத்தை, கண்ட ரூபத்தை பார்க்க கூடாது. இப்படி எப்படிலாம் அங்கெல்லாம் பார்க்க கூடாது. நல்லா சுவாமியோட ரூபத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு 2 அடி தூரத்துல சுவாமியோட ரூபத்தை சித்திரத்தை வச்சுக்கிட்டு சுவாமியோட எதை நீங்க கண்களை பாக்குறீங்கன்னா கண்களையே இந்த கண்ணை பார்க்கணும், இந்த கண்ணை பார்க்கணும். சுவாமியோட கண்களை நல்லா கண்களையே பார்த்து அபியாசம் பண்றது. வாய் என்ன சொல்லணும், ஓங்காரத்தை சொல்லணும். ஓம் 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 ஓம். கண்ணில் ஜலம் வரும். முதல்ல வந்து திராட்டக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜலம் வரும். மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா எரியும், கண்ணெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆயிடும், சாந்தமாயிடும். இந்த கண்ணு எமைக்காம ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும். கண்ணு எமைக்காம பார்க்க 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 திராட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கும். வெளியில இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சு. சஞ்சலங்கள், மனசுல இருக்கிற வேற சிந்தனைகள் எல்லாம் மெதுவா போயிடும். கண்கள் நல்லா உற்று பார்க்கறதுனால லயம் சம்பவிக்காது. அதனால எச்சேது தாரணையா தீரக, தாரணையினால வந்து பாத்தீங்கன்னா தீர புருஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் ஹந்தி நல்லா நாசம் பண்ணணும். யா தத்கிருதம் மலம், இந்த எதனால மலம் உண்டாகுதோ, சஞ்சலம் அப்படின்றது ரஜோகுணத்தோட மலம். தமோ குணத்தோட மலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயக்கம். என்னது அப்படின்னா லயம். லயம் தமோ குணத்தோடது, ரஜோகுணத்தோடது விக்ஷேபம். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தாரணையினால நீக்கணும். அப்ப தாரணை பண்ண பண்ண உங்கள்கிட்ட இந்த 2 குணங்களும் கம்மியாகும். கம்மியானதுக்கு பிறகு யஸ்யாம் சந்தாரியமானாயாம் யோகினோ பக்தி லக்ஷணஹ ஆசு சம்பத்யதே யோக ஆஸ்ரயம் பத்ரமீக்ஷதஹ பத்ரமீக்ஷதஹ. யஸ்யாம் சந்தாரியமானாயாம், தாரணை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில உங்களுக்கு இந்த ரூபத்துல ஒவ்வொரு பார்ட்டுலையும் அபியாசம் பண்ணி பண்ணி இந்த தாரணை வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆகும் போது நல்ல நிலைச்சு நிக்கிற சாமர்த்தியம் வருது. ஈஸி. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் யாரும் சொல்லி தரல. இப்ப நான் உங்களுக்கு பீஜம் போடுறது முதன ஜென்மத்துல ஏதாவது எனக்கு சொல்லி யாரோ கொடுத்துருப்பாங்க, அதை நான் பண்ணேன். இப்ப நான் உங்களுக்கு கான்சியஸா வந்து பாத்தீங்கன்னா விதை போடுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, டக்குன்னு ஆயிடும். விளையாட்டுத்தனமா வந்து பாத்தீங்கன்னா காலம் போயிடும். சும்மா இப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சுவாமியை தாரணம் பண்றது நல்ல காரியம் தானே. கோயில போய் பாக்குறீங்கல்ல, முட்டிக்கிட்டு வந்து திருச்செந்தூர் போறது, திருப்பதி போறதுன்னு எல்லா இடத்தையும் போய் சுவாமி ஆரத்தி காட்டும் போது கையெடுத்து கும்பிடுறோம்ல, அது எதுக்கு டெய்லி உட்கார்ந்து அரை மணி நேரம் பார்க்க கூடாது? நல்லா தாரணை பண்ணலாமே. பக்தியை வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்லுது, யஸ்யாம் சந்தாரியமானாயாம் யோகினோ பக்தி லக்ஷணக. பக்திக்கு லட்சணம் என்னப்பா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்திக்கு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா யோகயுக்தோ பக்தி. பக்தின்றதுக்கு அர்த்தம் புளியோதரை வாங்கி சாப்பிட்டு விபூதியை பூசிட்டு வர்றது பக்தி இல்லை. பகவானை வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது, மனசுல உத்து நல்லா கவனிக்கிறது. அதனாலதான் வைஷ்ணவர்களோட கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா தீபாராதனை காட்டும் போது ஒவ்வொரு இடத்தையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சேவிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரணை இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. நின்று தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கொண்டு போய் காட்டுவாங்க, பாருங்க அப்படின்னு. இப்படி பார்க்க இப்ப திருவிக்கிரம சுவாமியோட ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் மூர்த்தம் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேவிச்சுக்குங்கன்னு காட்டுவாங்க. ஒவ்வொரு அங்கத்தையும் காட்டிக்கிட்டே வருவாங்க.
பாதம் வரைக்கும் காட்டுவாங்க. நாபியிலிருந்து பிரம்மா உற்பத்தி ஆனதை காட்டுவாங்க. இவங்க வந்து பூதேவி சீதேவி சகிதமா இருக்கிற ரூபத்தை காட்டுவாங்க. பகவானோட கிரீட்டம் பார்த்துங்க, பகவானோட பாதம் பாருங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துட்டு சேவிக்கிறதுக்கு இல்ல, தாரணைக்கா. நம்ம மறக்காம வந்து பாத்தீங்கன்னா, பக்தின்றதுக்கு அர்த்தமே சேவனம், தாரணம். சேவனம் என்ன அர்த்தம்? தாரணம் பண்றது. நல்ல பக்தி லட்சணத்தை உடைய தாரணை சித்தியானதுக்கு பிறகு ஆசு சம்பத்தியதே யோகா. யோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா யோகம் சம்பவிக்குது. யோகம் என்ன அர்த்தம்? தாரணை பண்ணினீங்கன்னா, தியானம் பண்ணினீங்கன்னா, சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த யோகமானது சித்திக்கும். சவிகல்ப சமாதின்னு பேரு. எந்த ரூபத்துல நம்ம புத்தியை வைக்கிறோமோ அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி. அது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கண்களை பார்த்து 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நீங்க பண்ற தியானம் பண்ற ஆளும் மெர்ஜாய் போய் அந்த தியானமும் இல்லாம போய் வெறும் கண்ணு மட்டும், பகவானோட கண்ணு மட்டும் மிச்சம் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். இதுதான் யோகம்னு பேரு. அது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு உண்டாகும். ஆசிரயம் பத்ரமீக்ஷதா. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விதமா மங்களமா பார்வை உடையவனுக்கு அந்த பத்ரமீக்ஷதக அப்படின்னா, பத்ரம்னா மங்களம், மங்களமா இருக்கிற அந்த ஈஸ்வர ரூபத்தை பார்க்கிறவனுக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா சமாதியானது உண்டா. அடுத்த அத்தியாயத்தை சொல்லப்போற மையேவ மன ஆதத்ஸ்வ அப்படின்ற, என்னிடத்திலேயே புத்தியை நிலைநிறுத்துவாயாக. 12வது சாப்டர்ல 11வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக தான் நான் இப்பயே சொல்றேன். 12வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய. என்னிடத்திலேயே புத்தியையும் மனசையும் நிலைநிறுத்துவாயாக. அதுக்கு என்ன பேர்? சமாதி அப்படின்னு பேரு. பகவானோட ரூபத்துல சமாதி பண்றது. இத பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார், ராஜ உவாச்ச. உடனே வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித் ராஜா வந்து சுகமுனிவர்கிட்ட கேட்கிறார். கேட்கும்போது கேட்கிறார், யதா சந்தாரியதே பிரம்மன் தாரணா யத்ர சம்மதா யாதுருஷிவா ஹரேதாசு புருஷஸ்ய மனோமலம். இந்த அதுக்கப்புறம் பரீட்சித்து கேட்கிறாரு, எந்த ரூபத்தை சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது? எந்த ரூபத்தை தாரணம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மனோமலம், எந்த மனோமலங்கள் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலம், மனசுல வந்து பாத்தீங்கன்னா லயம், இந்த ரெண்டு தான் லய விக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லய விக்ஷேபங்கள் மட்டும் இல்ல, 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா மலங்களா, சித்த மலங்கள் 4 சொல்லுவோம் யோகத்துல இருக்கிறவங்களுக்கு. பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோடது சஞ்சலம், தமோ குணத்தோடது தூங்கி போற லயம், அதுக்கப்புறம் பழைய வாசனைகள்லாம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு வெளியில வரும்ல உங்களுக்கு, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா காஷாயம் அப்படின்னு அதுக்கு பேரு 3வது. அப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வாதனம் அப்படின்னு, ரசாஸ்வாதம் அப்படின்னு பேரு. ரசாஸ்வாதம்னா பழசை எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டு மனசு அதுலயே மயங்கி போய் கிடக்கும், அதை ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம உட்கார்ந்துருக்கோம் தியானத்துல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து ஆராதனை பண்ணாம, பகவானை வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை பகவானை சிந்தனை பண்ணாம நம்ம மனசு என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணுத்துல போய் ரசாஸ்வாதம் சொல்லக்கூடிய விஷய சிந்தனையில போய் ஆனந்திச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த 4 தடைகள் தான் மலம்னு பேரு. கேட்கிறான் பரீட்சித்து, இந்த 4 மலங்களையும் நீக்குவதற்கு யார தாரணை பண்ணணும், எப்படி தாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியார் சுகமுனிவர் என்ன பண்றார்? ஆரம்பிக்கிறார். ஜிதாசனே ஜிதஸ்வாசோ ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலோ பகவதோ ரூபே மனசந்தாரயேத் தியா. 1:2:1:23 பாகவதத்துல 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இதை வந்து மனசுல எப்பவுமே வச்சுங்க. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிதாசனே, ஒரு ஆசனத்துல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஆகணும். 1/2 மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம், 40ல இருந்து 50 60 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆசனத்தை ஜெயம் பண்ணிட்டு ஜிதஸ்வாசம், கொஞ்சம் பிராணாயாமத்தை டெய்லி 10 பிராணாயாமம், உட்காரும் போதெல்லாம் 10 பிராணாயாமம் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பிராணன சுவாசத்தை கவனிங்க. இந்த பிராணனை ஜெயிச்சதுக்கு பிறகு ஜிதசங்கோ, எதுலெல்லாம் பற்றுதல் இருக்கோ, இப்ப நான் சொல்றேன் வேதாந்தம் சொல்றேன், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் சொப்பனம், இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு பார்க்கறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம இது வெறும் காட்சிகள் அப்படின்னு
வெளியில இருக்க விஷயங்கள்ல இருக்க பற்றுதல்களை எல்லாத்தையும் ஜெயிக்கணும். இதெல்லாத்தையும் ஜெயிக்கும் போது ஜிதேந்திரியக இந்திரியங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லபடியில வசப்படும். இந்திரியங்களை வசப்படுத்தியவனா ஸ்தூலே பகவதோ ரூபே, இதான் முக்கியமானது. பகவானோட ஸ்தூல ரூபம். எது ஸ்தூல ரூபம்? 3 ரூபம் சொல்லிருக்கான். விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். பகவானுக்கு 3 தேகம். நமக்கு ஸ்தூல தேகம், நமக்கு சூக்ஷ்ம தேகம், நம்ம தூக்கத்துல தூங்கி பெற சுசுப்தி தேகம், காரண தேகம். இதே மாதிரி பகவானுக்கும் விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன் 3 தேகம் இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்தூலே பகவதோ ரூபே, ஸ்தூலமான அந்த விராட் ரூபத்துல என்ன பண்ணணும்னா மன சந்தாரையே தியா, மனசை பாத்தீங்கன்னா நல்ல முறையில தாரணை செய்ய வேண்டும். புத்திசாலியா இருக்கிறவனால், தியானா புத்தியினால், நல்ல புத்தியினால், சம்ஸ்காரம் செய்யப்பட்ட புத்தியினால் மனசை பாத்தீங்கன்னா நல்ல முதல்ல ஸ்தூல ரூபத்துல தான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு அந்த ஸ்தூல ரூபத்தை என்ன பண்ற பரீட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க சொல்ற மாதிரியே இனி சொல்ல போறார் பகவான். இங்க நேரடியா விசேஷம் என்ன பகவத்கீதையில அப்படின்னா, பகவத்கீதையில நேரடியா தன்னோட ரூபத்தை தானே பகவான் பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். அதே மாதிரி உத்தவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன் ஹிருதய கமலத்துல சொல்றார் உத்தவருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல பண்ண சொல்லியிருக்கோம். அதே உத்தவருக்கு சொல்லும் போது அதிகாரி பாத்தீங்கன்னா வேற அதிகாரி. 15வது அத்தியாயம் 14வது அத்தியாயம் ஏகாதச ஸ்கந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை சொல்ற 10 பிராணாயாமம் ஓங்காரம் சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா ஸ்தூலத்துல சொல்லல, எங்க சொல்லியிருக்காருன்னா ஹிருதய கமலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுவாமியை பாத்தீங்கன்னா மனசுல வச்சு சதுர்புஜங்களை உடைய 4 கைகளை உடைய அந்த கிருஷ்ணரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சாமூர்த்தின்னு ஒன்று சொல்லுவோம். எல்லா கோயில்களையும் பெரிய ரூபம் இருந்தாலும் சின்ன ரூபம் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சலோக விக்கிரகம் உற்சவ மூர்த்தியா இருக்கும் பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதே மாதிரி அர்ச்சாமூர்த்தி சின்னதா இருக்கும். அந்த மூர்த்தத்துல பாத்தீங்கன்னா சின்னதா நாராயணனோட ரூபம் இருக்கும். அந்த ரூபத்தை பாத்தீங்கன்னா உத்தவருக்கு ஹிருதய கமலத்துல தாரணை பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு விதி சொல்றார். பரீட்சத்துக்கு ஸ்தூல ரூபத்தை சொல்றார். அதே பாத்தீங்கன்னா அதே ரூபத்தை ஹிருதயத்துல தியானம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்றார். அப்போ அங்க உத்தவருக்கு ஸ்ரீ பகவானே சொல்றார். இங்க பகவத்கீதையில அர்ஜுனனுக்கும் பகவானே சொல்றார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பரீட்சத்துக்கு பாத்தீங்கன்னா யார் சொல்றா? நம்ம சுக்க மகரிஷி சொல்றார். அப்ப அதே இதுல இருந்து இங்க வந்துருங்க. இங்க நம்ம பகவத்கீதையில பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்னா கேட்டுட்டு போறதுக்காக இந்த ரூபங்கள் இல்ல, வர்ணனைகள் எல்லாமே தியான ஸ்லோகங்கள். இங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகம் இனிமே பகவான் சொல்லக்கூடியதும் நம்ம தியானம் மெதுவா உள்ளிருந்து விஸ்வலைஸ் பண்ணணும். விஸ்வலைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு விக்கிரகத்தை பார்த்து 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 மனசுல ஏத்திக்கிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அந்த ரூபத்தை கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் தாரண தியானம்னு பேர். ஆயிடுச்சா? 5வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டத்துல பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனத்துல 5வது ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். ஒரு அவதாரிக்கா சொல்றார். ஏவம் சோதிதக அர்ஜுனேன. போன ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்டிருந்தான், ஏ பகவானே, ஹே பிரபு, ஏ பிரபு அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. சதானந்த போன் பண்ணி, சாமி பிரபுக்கெல்லாம் விற்பத்தி வேற சொல்லுவாங்களே சுவாமி, சுவாமின்னு ஏன் சொல்றீங்க? சுவாமி சொல்லியிருக்கார் சங்கர பாஷ்யத்துல, பிரபுனா சுவாமி எஜமானன் அப்படின்னு இருக்கார். பிரகிருஷ்ட ரூபேன பவதி, பூ சத்தாயாம் தாத்துல இருந்து வர்றது. வெறும் சத்தா மாத்திரமா இருக்கிறவருக்கு பேர் தான் பிரபுன்னு பேர். வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பேர், சுத்த பிரம்மத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரபுன்னு பேர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹே பிரபுன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனை சொல்றார். விராட் ரூபமா இருக்கிற அந்த ஈஸ்வரனை சொல்றார். ஏ பகவானே, ஒருவேளை பாத்தீங்கன்னா மன்யசே எதி தச்சக்கியம் மயா திருஷ்டுமிதி பிரபோ. ஏ பிரபோ, உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு இந்த அர்ஜுனனுக்கு முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஏ யோகேஸ்வர, ஏ பகவானே யோகேஸ்வர வார்த்தை இருக்கு, யோகேஸ்வரனே இருக்கு. ஏ யோகேஸ்வர, யோகங்களுக்கெல்லாம் யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவர், யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை ததோமே துவம் தரிசய ஆத்மானம், உங்களுடைய ரூபத்தை பாத்தீங்கன்னா எனக்கு காட்டுங்கள் சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கான்.
அதுதான் இங்கேயும் ஆச்சாரியார் பாஷ்யத்தை சொல்றார். ஏவம் சோதித்தக, இந்த விதமா கேட்ட அர்ஜுனனுக்கு ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். 5வது ஸ்லோகம். பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோத சகஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணகிருதானி ச. ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபானி சதசோத சகஸ்ரஷஹ நானாவிதானி ரூபா திவ்யானி நானா வர்ணகிருதானி ச. பகவான் கூறினார். அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றார். அங்க பாகவதத்துல பரீட்சித்துக்கு சுகமுனிவர் சொல்றார், இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றார். ஹே அர்ஜுனா, ஹே பார்த்த இருக்குல்ல, பார்த்த நான் ஏற்கனவே சொல்றேன், பிரிதாவோட மைந்தன். பிரிதாவோட மைந்தனுக்கு பேர், குந்திக்கு பேர் பிரிதான்னு பேரு, பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறது. குந்தி எப்பெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிருத்திவின்னு எடுத்துங்க. நான் இப்ப யோசிப்பேன், நான் என்கிட்ட இருந்து எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா, என்னோட அம்மாட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்தி வந்துச்சு. அப்பாட்ட இருந்து ஞானம் வரும், அம்மாட்ட இருந்து என்ன வரும், பக்தி வரும். பக்தி பண்றது, சாதனை பண்றதுலாம் என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா தீர்க்க காலம், நைரந்தரியம். அப்ப அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா ஒரு காரியத்தை பண்றாங்க. வீட்டை நடத்துறதுலாம் எவ்வளவு கஷ்டம்னு ஒரே மாதிரி அம்மாக்கள்லாம் பசங்களை வளர்த்து எல்லாம் பண்றாங்களே, எவ்வளவு பொறுமையா இருக்காங்க அம்மா. அதே மாதிரி தானே பூமியும் இருக்கு. அப்போ வந்து பார்த்தன்ற சப்தம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அனுஷ்டானம் பண்ணும்போது ஒரு நாள் 2 நாள் நடந்துருமான்னு யாரும் கேள்வி கேட்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹே பார்த்த, ஹே பிரிதா மைந்தனே அர்ஜுனா, என்ன பண்ணா அத்தமை எங்கெல்லாம் பக்தி வருதோ அங்கெல்லாம் பார்த்த யூஸ் பண்ணுவார். அத மே, பிறகு, பஷ்யமே இருக்குல்ல, அந்த மேவை எடுத்துங்க. பிறகு, இப்பொழுது என்னுடைய, அத சகசிரசோ அத்தன் இருக்குல்ல, அந்த அத்தம் எடுத்துங்க. பிறகு, இப்பொழுது என்னுடைய, என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதசக அப்படின்னா என்ன அர்த்தம், நூற்றுக்கணக்கான. சகசிரசக அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயிரக்கணக்கான. நானாவிதானி, பல விதங்களா, ஒண்ணு இல்லை, நூற்றுக்கணக்கான விதங்கள், பல விதங்கள், ஆயிரக்கணக்கான விதங்கள். இதெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சும்மா சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பிரம்மாண்டமே என்னது, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், பகவானோட ஸ்தூல ரூபம் தான். அப்ப இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விதவிதமானது, ஒவ்வொரு மனுஷங்கள் எடுத்துங்க விதவிதமா இருக்கும்ல, ஒவ்வொருத்தரையும் பார்க்க விதவிதமா இருக்கும். தேவர்கள் விதவிதமா இருக்காங்க, சைனாக்காரன் விதவிதமா இருக்கான், நீக்ரோ வேற மாதிரி இருக்கான், அமெரிக்கன் வேற மாதிரி இருக்கான், பிரெஞ்சுக்காரன் வேற மாதிரி இருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் போனா டால்பின் வேற மாதிரி இருக்கு, அண்டார்டிகால இருக்கிறவன் வேற மாதிரி இருக்கான், ஆப்பிரிக்கால இருக்கிறவன் வேற மாதிரி இருக்கான், இந்தியால இருக்கிறவன் வேற மாதிரி இருக்கான். விதவிதமான மனிதர்கள். நேற்று ஒரு குருவியை பார்க்குறேன். அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர், நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்ததுனால எனக்கு அந்த கலர் மேட்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். நான் எல்லாத்துலேயும் கலர் மேட்சிங் பார்ப்பேன். இந்த ஒரு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலரையும் இன்னொரு கலரையும் மெர்ஜி பண்ணுறது, இந்த மெர்ஜி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மெர்ஜி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது. பகவான் என்ன ஆர்டிஸ்ட் தெரியுங்களா, கருப்பு கலருங்க, அண்டங்காக்கா கலரு. அந்த அண்டங்காக்கா கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தலையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ரௌன், கோல்டுனா பக்கா கோல்டு ப்ரௌன், அதை எடுத்து பூசுன மாதிரி வச்சிருக்காங்க. என்னங்க மனுஷன், என்ன நான் தான் இங்க பாத்துக்கிட்டேன். என்னன்னு கேட்டா, விதவிதமான ரூபங்கள், ஒவ்வொரு விதவிதமான, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான. என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனந்தம்னு அர்த்தம். விதவிதமான அனந்தமா இருக்கக்கூடிய ரூபங்களையும், நானாவிதானி. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒரே மாதிரிலாம் இல்ல, விதவிதமா இருக்கு, நானாவிதானி. அது மட்டும் இல்ல, திவ்யானி. எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா பகவானோடது திவ்யம். பகவானோட இது என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா, இதுல பண்ணக்கூடிய சமாதிக்கு என்ன பேரு அப்படின்னா, நான் வந்து யோக சூத்திரத்தோட கம்பேர் பண்ணிட்டே வரேன். முதல்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்றோம்னு வச்சுங்க. முதல் சமாதி இந்த ஸ்தூல விக்கிரகத்துல இல்ல ஸ்தூலமான போட்டோல நடந்துச்சுன்னா 70% சத்துவகுணம் இருக்கும் போது நடக்கக்கூடிய சவிதர்க்க சமாபத்தின்னு பேர். ஈஸ்வரனோட ஸ்தூலத்துல நடக்கிறது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பிராகிருதம் அப்படின்னு பேர்.
ஸ்தூல பதார்த்தம் தான் பஞ்சலோகம் இருக்குல்ல. இந்த பஞ்சலோகத்துல பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிராகிருத ரூபம்னு பேரு, பகவானோட பிராகிருத ரூபம். இதே திவ்ய ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடுத்த லெவல் போகும்போது சமாதி அபியாசத்துல 2வது சமாதி 75% சத்துவகுணம் இருக்கும் போது உண்டாகிறது. இந்த சமாதியோட அட்வான்ஸ் ஆகும் போது ஸ்மிருதி பரிசுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸ்மிருதி பரிசுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, சவிதர்க்கம் நிர்விதர்க்க சமாதி அப்படின்னு சம்பவிக்கும். யாராவது யோக சூத்திரம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அந்த நிர்விதர்க்க சமாபத்தியில என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன விக்கிரகத்துல நம்ம பஞ்சலோக விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் 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 பார்த்துட்டு இருந்தேன். சங்கு சக்கர கதாதாரியா அழகா வந்து ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டோ இதை வச்சுக்கிட்டோ இருந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தேன். இந்த விக்கிரகத்தை பார்த்து 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 அதுலயே நான் சமாதியான அப்படின்னா அது எல்லாத்தாலேயும் முடியுங்க. இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபத்துல சமாதி பண்ணவங்க நிறைய இருக்காங்க. ஸ்தூல ரூபத்துல பகவானோட திவ்யம் ஒண்ணு இருக்கு. திவ்யம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிர்விதர்க்கம் தான் திவ்யம். நிர்விதர்க்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசம் அப்படின்னு எடுத்துங்க. நிர்விதர்க்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரை அப்படின்னு எடுத்துங்க. ஸ்தூலத்தை தாண்டி இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவித்திரியே பாக்குறேன். சாவித்திரியை பார்க்க 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 சாவித்திரி என்ன பண்றாங்க, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 முறை வந்திருக்காங்க. அப்ப 3-4 முறை வந்திருக்கும் போது நான் அவங்க ரூபத்தை பார்க்கும் போதே அவங்களுடைய விவகாரம், அவங்க எப்படி வந்தாங்க, எவ்வளவு பக்தியா வந்தாங்க, எவ்வளவு என்னை பார்த்தோடைய கண்ணில் ஜலம் விட்டு சுவாமி அப்படின்னு அழுதாங்க, அவங்க மனசு எப்படி கோமலமா இருக்கும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்தூல ரூபத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், அவங்களுடைய மனசுக்கு போயிடுறேன். அப்போ ஸ்தூல ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் இருக்காது, சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் ஆயிடும். அப்ப அதே மாதிரி பகவானோட ஸ்தூல ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை வச்சு 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 அந்த ஸ்தூல ரூபத்தை தாண்டி போனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூக்ஷ்ம ரூபம் இருக்கும். தன்மாத்திரான்னு பேரு, அதுக்கு பேரு திவ்யம் அப்படின்னு. திவிபவம் திவ்யம். ஏன் சுவாமி திவிபவம் திவ்யம்னு அர்த்தம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திவினா சொர்க்கம், சொர்க்கத்துல இருக்கிற தேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்மாத்திரா ரூபம்னு பேர். எல்லாம் தன்மாத்திரா ரூபம். தேவர்களுக்கு அக்னி வாயு இந்திரன் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் நம்மள மாதிரி ஸ்தூல ரூபம் இருக்காது, தன்மாத்திரா ரூபம். அதே மாதிரி பகவானோட ஸ்தூல ரூபத்தை நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா தன்மாத்திரை என்னது, ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்றீங்கன்னா தன்மாத்திரை என்ன வரும், பிருத்திவி தன்மாத்திரை. பிருத்திவி தன்மாத்திரை எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரை எது, பஞ்சபூதங்கள்ல சூக்ஷ்ம பூதம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னா எங்கெல்லாம் பிருத்திவி இருக்குமோ அங்கெல்லாம் தன்மாத்திரை. ஆனா விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிருஷ்ண விக்கிரகம் இருக்கோ அப்படின்னா விக்கிரகம் தனி, ஆனா விக்கிரகத்துக்கு அந்நியமா நிறைய இருக்கா, விக்கிரகத்துல மட்டும்தான் நீங்க கிருஷ்ணரை பார்த்தீங்க, அது எல்லாத்தாலையும் பார்க்க முடியும். ஆனா அடுத்த ஸ்டெப் நீங்க போனீங்கன்னா ஸ்மிருதி பரிசுத்தின்னு சொல்லுவோம். நாம ரூபத்துல இதுதான் கிருஷ்ணர் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாயிடும். இந்த ஸ்மிருதி பரிசுத்தி ஆச்சு அப்படின்னா ஈஸ்வரனை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா எல்லா ரூபமா ஈஸ்வரனை பார்க்க ஆரம்பிக்கும். தன்மாத்திரை தானே பேஸ், எல்லாத்துலயும் பேஸ் வந்து தன்மாத்திரை. அப்ப எங்கெங்கெல்லாம் ஸ்தூலத்தை நம்ம பார்க்கிறோமோ எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு யார் தெரியுவா அப்படின்னா ஈஸ்வரனை, கிருஷ்ணனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தெரியும், இது கிருஷ்ணன் இது கிருஷ்ணன் இது கிருஷ்ணன். அப்ப இது மட்டும்தான் கிருஷ்ணர்னு பார்த்தா அது பிராகிருத ரூபம்னு பேரு, லிமிட். அதனாலதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நானா விதங்களா இருக்கக்கூடிய திவ்ய ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்மாத்திரா ரூபம். இப்போ நான் சொல்றேன் நீங்க ஒண்ணு, நீங்க நானு எல்லாம் ஒண்ணு அப்படின்னா எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஸ்தூலத்தை பாக்குறேன், என் தேகம் வேற உங்க தேகம் வேற, ஒவ்வொருத்தரோட ரூபங்கள் வேற, என் கலர் வேற உங்களோட கலர் வேற, எல்லாம் வேற வேற தானே சுவாமி. அப்ப எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அதே நேரத்துல ஸ்தூலத்தை விட்டு சூக்ஷ்மத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் மனுஷங்க தானே சாமி, எல்லாம் பாஞ்ச பௌத்திகம் தானே சாமி. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா நானா தான் இருக்கேன், என்னிடத்துலதான் இந்த நானாவிதமான திவ்யமான ரூபங்கள், நானா வர்ண கிருதானிச்ச, பலவிதமான வர்ணங்களால் செய்யப்பட்டதாக. நான் சொன்னேன்ல ஒரு குருவிக்கு கலர் என்னமா போட்டிருக்கான், ஒரு பட்டாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கலரோட இருக்கு,
மனுஷங்க எத்தனை கலரோட இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த மரத்தோட கலர் பச்சை பச்சையா இருக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. சரி, இதுல அரளிப்பூல வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி நான் வச்சிருக்கேன். 3-4 வெரைட்டி என்கிட்ட இருக்கு அரளிப்பூல. அரளிப்பூல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் மாற்றம் பண்ணிருக்கா. மஞ்சள் சாமந்தியில வந்து பாத்தீங்கன்னா லைட் மஞ்சள், கொஞ்சம் டார்க் மஞ்சள், அதுலயும் இன்னும் டார்க் மஞ்சள், கோல்டன் எல்லோ. என்ன ஒரு பூ எடுத்துக்கிட்டு 1000 கலர், ஒரு மரத்தை எடுத்துக்கிட்ட 1000 கலர், ஒரு குருவி எடுத்துக்கிட்ட 1000 கலர். ஆகாசம் நமக்கு வந்து விதவிதமா கலர் காட்டுது. ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கிட்டே இருக்கு. காலையில பார்த்த ஆகாசம் இப்ப வேற மாதிரி இருக்கு. அப்ப விதவிதமான வர்ணங்களால் செய்யப்பட்ட அநேக விஷயங்களை என்ன பண்ணு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியார். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பஷ்யன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பஷ்யன்னு முதல்ல ஆரம்பிக்கும் போதே இருக்குல்ல. ஏற்கனவே நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏத்தானு பஷ்ய உபதேசம், முதல் உபதேசம் கீதால முதல் உபதேசம் ஏத்தானு பஷ்ய. முதல்ல ஸ்தூலத்தை பார்க்கணும், வானத்தை சுத்தி நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப விதவிதமா இருக்கிறது எல்லாத்துலயும் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் மாதிரி பகவானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதவிதமான ரூபங்கள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் பகவானோட ஸ்தூலம் அப்படின்னு பார்க்க வேண்டும். பஷ்ய பார்ப்பாயாக அப்படின்னு வந்து ஆச்சாரியா சொல்றார். பாஷ்யத்துக்கு வந்து பஷ்யமே அப்படின்னா என்னுடைய ரூபத்தை, பஷ்யமே பார்த்த ரூபாணி, என்னுடைய ரூபங்களை பார்ப்பாயாக. எப்படிப்பட்ட ரூபங்கள்? சதசகா அத சகஸ்ரஷா, நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான. எனது அப்படின்னா ஏன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானதான்? இல்லப்பா, அநேக இத்தியர்த்தக. ஆயிரக்கணக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணிக்கையில் அடங்காதது. இந்த மொத்த பிரம்மாண்டமும் பகவானோடது. அநேக ரூபங்களை நீ என்னுடைய ரூபங்களை பார்ப்பாயாக. அப்போ விஷன் மாறுது. விஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டேர் பரமோதாரா ந நாசாகிரவலோக்கினி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள்லயும் இருக்கு, 108 உபனிஷதங்கள்ல இருக்கிறது. நான் உபனிஷத்து நம்பர் வேற ஒன்று சொல்ற ஒரு சமயத்துல எதுல இருக்கு அப்படின்னா, அபரோக்ஷ அனுபூத்தியில் ஆச்சாரியார் 116வது ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, திருஷ்டிம் ஞானமையும் கிருத்துவா. பட்டாம்பூச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ பகவான் என்னமா இருக்கார். குருவியை பார்த்தீங்கன்னா ஐயோ பகவான் என்னமா இருக்கார். ஒரு அம்மாவை நேற்று பார்த்த கருப்பா ஒரு அம்மா, ஐயோ பகவான் என்னமா கிருஷ்ணர் கலரா இருக்காரு. இந்த அம்மாவும் கிருஷ்ணர் கலரா இருக்கு. ஒருத்தன் வருவான், அமரேசன் ஒரு பையன் வருவான், அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாங்க. கருப்புனா கருப்பு. ஆனா அந்த கருப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆக்கர்ஷணம் இருக்கும் பாருங்க. டார்க், இந்த விக்கிரகம் மாதிரியே, பகவானோட விக்கிரகம் மாதிரியே இருக்கிற கலர் அப்படியே இருப்பான். அவன் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ரங்கநாதரோட ஞாபகம் வந்து டக்குன்னு எனக்கு ரங்கநாதர் ஞாபகம் வரும். அமரேஷை பார்க்கும் போதெல்லாம் ரங்கநாதர் ஞாபகம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரை பார்த்தா கிருஷ்ணர் ஞாபகம், விக்கிரக ஞாபகம். இது மாதிரி குருவியை பார்த்தா பகவான் ஞாபகம். பகவானுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படிதான் காளியை பார்க்கிறார். எதையெல்லாம் பார்க்கிறாரோ அவருக்கு அதுலெல்லாம் காளி தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்? ஸ்மிருதி பரிசுத்தி ஆயிடுச்சு அவருக்கு. ஸ்தூலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு காளி அப்படின்னு பார்க்காம எல்லாத்துலயும் காளி பார்க்கறது. அதுக்கு பேர் என்னது? ஸ்மிருதி பரிசுத்தி. அது நடக்கணும். நம்மளுடைய நினைவு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ல ஏற்கனவே உங்களுக்கு யோக சூத்திரம் சொல்லி கொடுத்தவங்களுக்குலாம் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து சில இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க. ரோட்ல பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு பீப்புள்கிட்ட ஏதோ ஒரு சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஒரு அனுமன் போட்டோவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னது? குரங்கு. கட்டுறது குரங்கு தானே அது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணபதியோட போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இது என்னது? யானை யாரோ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி டிரா பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கு கணபதியும் தெரியாது, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமனும் தெரியாது. இப்ப நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? சின்ன குழந்தையா இருக்கும் போதே அம்மா கூட்டிட்டு போய் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இது ஆஞ்சநேயர் இப்படிதான் கும்பிடணும், இது வந்து பாத்தீங்கன்னா கணபதி தலையில குட்டிக்கணும், தோப்புக்கரணம் போடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கா? அப்ப விக்கிரகத்தை பார்க்கும் போதெல்லாம் இது என்ன விக்கிரகம்னு நமக்கு தனியா தெரியுது. விநாயகர் அனுமான் இல்ல, அனுமான் விநாயகர் இல்ல, அனுமன் வந்து பாத்தீங்கன்னா ராமர் இல்ல, ராமர் அனுமன் இல்ல, எல்லாத்துலயும் பேதம் இருக்குல்ல, பாக்குறோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பேதம் பார்த்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண திருஷ்டி.
அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா, இது ராமர், இது அனுமன் அப்படின்ற மெமரி வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா, நீங்க சூக்ஷ்மத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த ஸ்தூலம் போயிடும். அந்த சூக்ஷ்மத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரா ரூபம், திவ்யம்னு பேரு. அப்ப எங்கெல்லாம் விக்கிரகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திவ பரமாணு இருக்கும், வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியோட பரமாணு ரூபம் இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்தூலத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் பரமாணுவை பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த ஸ்தூலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் வெறும் ஸ்தூலம். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பகவான் தான். மரம் பகவான், மலை பகவான், நதி பகவான், அக்னி பகவான், என்னென்னலாம் நாம் பார்க்கணும் அதெல்லாம் பகவான். அதான் இங்க ஆச்சாரியார் சொல்றேன் என்ன பண்ணா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா. என்ன பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணி ஆச்சாரியார்னாலையும் அதே மாதிரி இந்த சாஸ்திரங்களை படிச்சு படிச்சு உள்ள ஏத்திக்கிட்டு நம்ம பார்க்கறத எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கண்ணை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ஞானமயம் கிருத்துவா. கண்ணாடி, கலர் கண்ணாடி போட்டுக்கணும். இந்த கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், பஷ்யேத்து பிரம்மமயம் ஜெகத்து, இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் பிரம்மமயமா பார்க்க வேண்டும். முதல்ல சுத்த பிரம்மத்துக்கு போகாதீங்க, முதல்ல சகுண பிரம்மமா ஈஸ்வரனா பார்க்கணும். இப்படி பாத்தீங்கன்னா சா திருஷ்டி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமோதாரா, மிகவும் மேலான திருஷ்டி இதுதான். இப்படி பார்க்கிறது தான், சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிறது தான் மேலான திருஷ்டி. ந நாசாகிர அவலோகினி, இந்த மூக்கு நுனியை பார்க்கிற சுவாமி அப்படின்னு எவனாவது உட்கார்ந்தா அப்படின்னா மூக்கு நுனியை பார்க்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம், பகவானோட மூக்க பாருன்னு சொல்லுவோம், பகவானோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்துட்டு எல்லாத்துலயும் கொண்டு போ, இந்த கண்ணுதான் சூரியன், இந்த கண்ணுதான் சந்திரன் அப்படின்னு பாரு. நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா குளிக்கும் போது சொல்றேன்ல, பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நல்லா பாதத்தை நான் என்னோட பாதத்தை ஸ்பர்ஷம் பண்ணும் போதெல்லாம், தேய்ச்சி குளிக்கும் போதெல்லாம் பகவானோட பாதம் எனக்கு உள்ளார மனசுல வந்துடும். அப்ப இங்கேயும் அங்கேயும் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறது. எந்த கால்கள் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பகவானோட கால்கள். அப்பாணி பாதோ ஜவினோ கிரகீதா. வந்தனம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கால் இல்லாம எல்லாத்து காலையும் வச்சுட்டு பகவான் நடந்துகிட்டு இருக்கார். கண் இல்லாம எல்லா கண்கள் மூலமா அவர் தான் பார்க்கிறார். காது இல்லாம எல்லா காதுகள் மூலமா அவர் தான் கேட்கிறார். கை இல்லாம எல்லா வஸ்துக்களையும் அவர் தான் கிரகணம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம், எல்லா கையும் அவரோடது, எல்லா காலும் அவரோடது, எல்லா மூக்கும் அவரோடது, எல்லா நாக்கும் அவரோடது, எல்லாம் அவரோடது. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் மேலான தாரணை. அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அங்க இங்க ஓடுமா, ஆமா சாமி ஓடும் சாமி. அப்ப இதுல அபரோக்ஷ அனுபூதியில 122வது இதுல சொல்றார், எத்திர எத்திர மனோயாத்தி பிரம்மணஸ் தத்திர தர்ஷனாத் மனசோ தாரணம் செய்வ தாரணா சா பராமதா. இப்ப இனிமே தாரணம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆராதனை பண்ணணும். ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி, அதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, மனசுல வந்து தாரணை பண்றது. இந்த சின்ன விக்கிரகத்துல தாரணை பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளியில பார்க்கும் போதெல்லாம் சுவாமியோட அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதோட கம்பேர் பண்றது, இது ஒரு அனுஷ்டானமாவே வச்சுக்கிறது. எதை எதெல்லாம் பார்க்கிறோமோ அதுலெல்லாம் எத்திர மனோயாத்தி, எந்தெந்த விஷயங்களை மனசு சிந்திக்குதோ அந்த எல்லா விஷயத்தையும் இது சுவாமி இது சுவாமி அப்படின்னு பிரம்மணஸ் தத்திர தரிசனா, அந்த சகுல ஈஸ்வரனையே எல்லாமா பார்க்கிறது. மனசோட ஒவ்வொரு தாட்டையும் பகவானா பார்க்கிறது. மனசோ தாரணம் செய்வ, இதுதான் மனசுக்கு தாரணம் என்று சொல்லப்படுகிறது. தாரணா சா பராமதா, இந்த தாரணை தான் மிகவும் மேலானது. அப்ப தாரணன்றது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கிட்ட எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கிறது தான் மிகவும் மேலான தாரணை. ஆச்சாரியர் தான் சொல்றாரு, அநேக சக இத்தியர்த்தக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்களா இருக்கின்ற என்னை நீ பார்ப்பாயாக. தானிச்ச நானா விதானி, அவைகள் எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் இல்லை சார். என்ன அப்படின்னா விதவிதமா இருக்கு, எல்லாமே நானாவிதானி அநேக பிரகாராணி, அநேக பிரகாரங்களா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். நம்ம கையை எடுத்துங்களேன், ரேகையை பாருங்களேன், என்ன ஆச்சரியம் இல்லை, ஒவ்வொரு ரேகையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற. என்ன கிரியேட்டர்ல, ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன கிரியேட்டருங்க. ஒரு கையும் இன்னொரு கை மாதிரி இருக்க மாட்டேங்குது. அம்மாக்கும் பிள்ளைக்கும் வேற வேற தலையா இருக்கு, வேற வேற கையா இருக்கு, வேற வேற. அம்மா பிள்ளைக்கு வித்தியாசம் இல்லை, இங்க அவ்வளோ நூற்றுக்கணக்கான வித்தியாசங்களை ரெண்டு பேத்துக்கும் பார்க்கலாம்.
அப்ப இந்த உலகம் ஃபுல்லா நானாவிதமா இருக்கு. திவ்யானி, திவிபவானி திவ்யானி, திவிபவம் திவ்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றோம், பிராகிருதம் அப்படின்னு எடுக்கணும். ஆச்சாரியர் சொல்றார் அப்ராகிருதானி அப்படின்ட்டார். அப்ராகிருதம் என்ன, பிராகிருத ரூபம்னு என்ன அர்த்தம்? இங்க நம்ம வச்சிருக்கமே லௌகிகமா விக்கிரகங்கள் வச்சிருக்கமே, அதனாலதான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு அலையஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். என்கிட்ட ஒரு சுவாமி வருவார், சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் வேற, திருவண்ணாமலை இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் வேற. சிவனையே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்கு போட்டுக்கிட்டாங்க, விஷ்ணுவை பங்கு போட்டுக்கிறாங்க. இதை நீங்க பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா, ஐயோ விட்டுட்டீங்களே, ஐயோ வீணா போச்ச லைஃப், உங்களுக்கு அந்த கோயிலுக்கு நீங்க போகலாம் போச்சு. அப்ப எவ்வளவு கோயிலை தேடி அலைவோம் நம்ம. இப்போ ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விசேஷத்தோட பாத்தீங்கன்னா மூர்த்தம் இருக்கு. இந்த கோயில்ல மட்டும்தான் மேற்கு பார்த்த கடவுள் இருக்கார். இந்த மட்டும்தான் நந்தி பாத்தீங்கன்னா விலகி இருக்கும். இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா தாயாருக்கு பாத்தீங்கன்னா செங்கமல தாயார் அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இதுல ஒரு விசேஷமா வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு கிரீட விசேஷம், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கையில இருக்கிற மலர் விசேஷம், ஒருத்தருக்கு ஆயுதம் விசேஷம், விதவிதமான பிரகாரங்கள். ஆனா இதெல்லாம் என்னது, அப்ராகிருதமா பிராகிருதமா? யார் பண்ணுனா? ஒரு சிற்பி தானே பண்ணுனா. சிற்பி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த பஞ்சலோகம் தனித்தனியா இருந்துச்சு, எல்லாத்தையும் வார்ப்புல போட்டு அதெல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஒரு விக்கிரகம் ஆக்கிட்டான். கல்லுல ஏறி நின்றுட்டு மிதிச்சுக்கிட்டு அந்த கல்லுல பாத்தீங்க அப்படின்னா விக்கிரகத்தை செதுக்கி பிராண பிரதிஷ்டை பண்ணணும்னு சுவாமின்னு கும்பிடுறோம். அவனே கண்ணத்துல போட்டுக்கிறான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பிராகிருதம். ஆனா பகவானோட ரூபம் இருக்கே, இந்த மொத்த விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மொத்த ஜெகத் யார் பண்ணா? ஏன்னா சிற்பி பண்ணானா? யார் பண்ணா? யாரும் பண்ணல. அதனால அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இது மொத்த பிரம்மாண்டமும் அப்ராகிருதம் அப்படின்னு பேர். யாருனாலையும் செய்யப்படல. இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபம், யாருனாலையும் ஒரு பிரகிருதியினால செய்யப்படாத திவ்யமான ரூபம். அதனால அப்ராகிருதானி நானாவர்ண கிருதானிச்ச தானி. இந்த நானாவிதம், நானா வர்ணம்னு அர்த்தம் கலர் 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 கலரா இருக்கு. என்ன கலருங்க? ஆகாசம் காட்டுற கலரை பார்த்தீங்க அப்படின்னா எங்களால பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது. நானும் பாத்தீங்கன்னா பார்ப்பேன், என்ன கலர் காம்பினேஷன் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுவோம் தெரியுங்களா? நம்ம பார்க்குறோம் இப்பெல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்துலலாம் நாங்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு இங்க் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டிஸ்ட் நான். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இங்க் ஃபேக்ட்ரி கூடயே இருந்துச்சு. என்னை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங் பண்ணி கொடுங்க, இந்த கலர் இந்த கலர் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் பண்ணி வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா யாராலையும் மிக்சிங் பண்ண முடியாது. கலர் மிக்சிங் ரொம்ப கஷ்டம். ஒரு கலரை மேக் பண்ணி கொண்டு வரதுன்னா ஒரு 4 கலர் 5 கலர் 6 கலர்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை கொண்டு வரும். ஒரு கலர் கொண்டு வரதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 கலர் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். ஒரு கலர் மேக் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம்லாம் சில சமயம்லாம் பார்த்துருக்கேன், லிட்டர் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணும். கலந்து 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 கலர் வராது. லிட்டர் கணக்கில் கரெக்டாக வந்த மாதிரி தெரியும். எடுத்து ஷேடோ எடுத்து பேப்பரில் போட்டிங்கன்னா வேற கலர் ஆகிடும். காஞ்சதுக்கு பிறகு ட்ரை ஆனதுக்கு பிறகு வேற கலராக தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இங்கை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சில கலர்லாம் வரவே வராது, ஃபாரின் கலராக இருக்கும், அது வரவே கொண்டே வர முடியாது, அந்த ஷேடு கொண்டே வர முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ எனக்கு தெரியும், ஒரு வண்ணத்து பூச்சியில் இருக்க கலரும் ஒரு காக்கையில் இருக்கக்கூடிய கலரும், அந்த காக்கை அண்டங்காக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் பிளாக்குன்னு, அது பிளாக் இல்லை. உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது டார்க் பிளாக்லாம் இல்லை. அந்த பிளாக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு லைட்டு ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதில் வியாபிச்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஒரு க்ளோவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம், என்னடா மனுஷன் பண்ணியிருக்கான், எப்படி இந்த கலர் மேட்சிங் கொண்டு வந்திருப்பான். ஏன் தெரியுங்களா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கன்றதுக்காக. பகவானை பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்பட்டு பார்க்க 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 உங்களுக்கு வியாபாரம் போயிடும். தாரண சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே சொல்கிறாரு. என்னன்னு கேட்டினா விதவிதமான நானா வர்ண கிருத்தானி, அநேக வர்ணங்களை உடையதாக, நானா விலக்ஷணானி, விலக்ஷணம் ஒன்றுக்கு ஒன்று வேற 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 லட்சணங்களை உடையதா. அண்டங்காக்கா வேற கலரு, நார்மல் காக்கா வேற கலரு. ஒரு குருவி பார்த்தீங்கன்னா 1000 வர்ணங்களை உடையதா. ஒவ்வொரு குருவியும் விலட்சணமா இருக்கு, லட்சணங்கள் வேற வேறையா இருக்கு.
நீல பீத்தாதி எப்படிப்பட்ட கலர்ஸ் இருக்கு? நீலம், நீல கலரு. பீத்தம்னா மஞ்சள், மஞ்சள்ல 1000, நீலத்துல 1000. என்கிட்ட வந்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி 4 கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 கலர் கொடுப்பேன். நான் 4 கலர் கொடுத்தீங்க அப்படின்னா, மஞ்சளையும் ப்ளூவையும் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மஞ்சளை ப்ளூவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா பச்சை கலர் வரும், தெரியுங்களா உங்களுக்கு? கலந்து பாருங்க. மஞ்சளையும் ப்ளூவையும் கலந்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேட் ஆக்கலாம். எவ்வளோ பெர்சன்டேஜ் கலக்கணும்னு. நீல கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரை வந்து பார்த்தீங்கன்னா 10% போட்டா என்ன, 20, 25, 30, 35 சேர்க்க 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 ஷேடு மாறிக்கிட்டே வரும். 2 கலரை வச்சு 100கணக்கான கலர் மாற்றலாம். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா நீல பீத்தாதி பிரகாரா வர்ணாக. நீல பீத்தம்னு சொல்லக்கூடிய விப்ஜியார் நம்ம சொல்றோம்ல, அநேக வர்ணங்களை உடையதாக கதா ஆக்கிருத்தையோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிருதி அப்படின்னா ஃபார்ம், தேகம். இந்த ஆக்கிருதி எப்படிப்பட்டது? அவயவ சம்ஸ்தான விசேஷாக. ஒரு குருவி வந்துச்சு, இந்த இது கிங்ஃபிஷர் பார்த்தீங்கன்னா தெரியும், கிங்ஃபிஷரோட ஒரு வேற ஒரு பறவை. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு. அதோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு, ஒரு ஜான் குருவி. ஆனால் அதோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு இருக்கும் போல இருக்கு, பெருசா. இவ்வளோ பெரிய மீன் எடுத்து லபக்கு லபக்கு லபக்குன்னு உள்ள போகுது. நமக்கு பயமா இருக்கு, அதுக்குள்ளார வயிற்றுலேயே இடம் இல்லையே, உடம்பே அவ்வளோ பெருசு இல்லைப்பா அப்படின்னு. அப்ப சின்ன குருவி, ஒரு சின்னோண்டு குருவி இவ்வளவுதான் இருக்கு, 1 இன்ச்சு. அது மூக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நீளமா இருக்கு. அப்படியே தேனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கு மேல நின்றுகிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணி அடிக்குது. 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சுக்கிட்டு அந்த தேனை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொண்டு போகுது. கீச்சுன்னு கத்துது. ஐயோ என்ன கத்துதுன்ற சின்னோண்டு குருவி என்ன கத்துது. இந்த சில்வண்டு பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல போய் பாருங்க, சில்வண்டுன்னு ஒன்று இருக்கும். இருட்டா இருக்க இடத்துல போகும்போது கிச்சு 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 கிச்சுன்னு கத்திட்டு இருக்கோம். நம்ம போகும்போதெல்லாம் ஸ்டாப் பண்றோம். அந்த குருவி அந்த சின்னதை பார்த்தீங்கன்னா வண்டு இவ்வளவுதான் இருக்கு. அட பாவி, நீ தவளோண்டு இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கத்துறான். அப்ப என்ன விசித்திரம் என்ன அதோட ஃபார்ம். ஒவ்வொருத்தோட ஃபார்மை பார்க்க 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 அவயவ சம்ஸ்தான விசேஷாக ஏஷாம் ரூபானாம் தானி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அநேக விதமான சம்ஸ்தானம்னா அவயவங்கள், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான அவயவங்களோட விசேஷத்தோட சேர்ந்து நானா விதங்கள். ஏஷாம் ரூபானாம் தானி, எந்த ரூபங்கள் இருக்குமோ அவைகள் எல்லாத்தையும் நானா வர்ண கிருத்தானின்னு பேரு. அப்ப என்ன பண்ணலாம்? நானா வர்ண கிருத்தானினா வெறும் கலர்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, அவயவங்களையும் எடுத்துக்கணும். அப்போ பலவிதமான கலர்களை உடையதா, பலவிதமான அவயவங்களை உடையதா இருக்கக்கூடிய அநேக ரூபங்களை பஷ்ய பார்ப்பாயாக. அப்ப இந்த மொத்த பிரம்மாண்டமும் பகவானோட ரூபமா பார்த்தேன். இதோட இன்னைக்கு நிக்கட்டும். நான் கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. முதல் ஸ்டெப்ல வந்து என்னது? திராட்டக்கு. தாரணைக்கு முன்னாடி என்னது பேர் சொல்லியிருக்கு? திராட்டக் பண்றதுன்னு பேரு. எதிர்க்க இருக்க ரூபங்களை கண் அசையாம பார்த்து 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 பார்க்கறது. இந்த அபியாசம் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்? கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கிறோம். பார்க்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஈஸ்வரனா பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்க்கிற எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எது வருதோ எல்லாத்தையும் உத்து 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 பார்க்கறது. அதான் திராட்டம். எப்படி பார்க்க போறோம்? ஏதோ பர்பஸ்ஃபுல்லா நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இனிமே பார்க்க போறோம், வேற பர்பஸ்ஃபுல்லா பார்க்க போறோம். விராட்டு 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 விராட்டுன்னு பார்க்கணும். எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்ஷனம். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். நல்ல மனசை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன், நான் கேட்கறதெல்லாம் ஈஸ்வரன், எல்லாம் ஈஸ்வர ரூபம் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் முக்கியமானது. மொத்தத்தையும் ஈஸ்வரன் பார்க்கணும். ஆனா தாரணை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு சின்னதா ஒரு விக்கிரகத்தை வச்சு தாரணை பண்றோம். ஏக்க ஏக்க அவயவமா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது.
வெளியில போனா சர்வத்தையும் ஈஸ்வரன். கண்ணை மூடி உட்காரும் போது, அனுஷ்டானத்துக்கு உட்காரும் போது ஒரு விக்கிரகத்துல ஒவ்வொரு பார்ட்டா.